சென்னை வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகே தண்டவாள போல்ட் நட் கழற்றப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக சென்னை அடுத்த மிக முக்கிய ரயில் நிலையமாக திகழக்கூடிய வில்லிவாக்கம் ரயில் நிலையம் யார்டு பகுதியில் நேற்று நள்ளிரவு ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் அந்த பணியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்ப ரோந்து பணியில் ஈடுபடும் போது யார்டு பகுதியில் உள்ள அந்த தண்டவாள இணைப்புகளை மாற்றக்கூடிய அந்த கம்பியின் போல்டு நட்டுகளை மர்ம நபர்கள் கழட்டி இருப்பதை கண்டு அவர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். இந்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை பண்ணி அதற்கான முதற்கட்ட விசாரணையை துவங்கியிருக்கிறார். மேலும் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நள்ளிரவில் ஒரு வாலிபர் சுற்றித் தெரிந்திருக்கிறார். அந்த வாலிபரையும் பிடித்து தற்போது ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து தற்போது முதற்கட்ட விசாரணையை துவங்கியிருக்கின்றனர். ஏற்கனவே இதே போன்று ரயிலின் போல்டு நட்டுகளை கழட்டிய சம்பவம் அரக்கோணம் அடுத்த திருவலாங்காடு ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் தற்போது வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திலும் இதே போன்ற சம்பவம் ஏற்படுத்தியிருப்பது ரயில் பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறலாம். மேலும் கடந்த ஆண்டு கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் போல்டு நட்டுகள் கழட்டியதால் தான் விரைவு ரயில் விபத்துக்குள்ளாகி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது போன்ற தொடர் சம்பவங்கள் ஈடுபடும் நபர் யார் என்பது குறித்தும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து தரப்பு ரயில் பயணிகள் தரப்பில் சார்பிலாகவும் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.